டோட்டலி 90 rupees ஆஃப் எக்ஸ்பென்சஸில் இந்த 2 லுக்ஸோட ஸ்டைலிங் நான் பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த சொத்து. அப்படி என்னடா இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸ், சம் கைண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ், அவ்வளோதான். இத்தனை என்கிட்ட இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோ கிடையாதுங்க. இத்தனையும் நான் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருந்ததுனால தான் வித்தின் 90 rupees ஆஃப் எக்ஸ்பென்சஸில் இந்த 2 லுக்ஸையும் நான் க்ரியேட் பண்ண முடிஞ்சுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ 90 rupees ஆஃப் எக்ஸ்பென்சஸ் கூட இல்லாமல் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்கு என்ன ரீசன் நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எவ்ரிதிங் உங்களுக்கு கிஃப்டாக நிறையா கிடைக்கும். அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு வளையல், கம்மல் அப்படின்னு நிறைய கிடைக்கும். அதை பத்திரமா எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களுக்கு அது ஸ்டைலிங் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை நம்ம பண்ணுறது கிடையாது. யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படி இப்படி அங்கங்கே போட்டோம்னா இட் வில் பி அன்சேஃப். அது டேமேஜ் ஆயிரும். மறுபடியும் நம்ம புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை அடுத்த நாளே ப்ளீஸ் கீப் இட் சேஃப் அண்ட் செக்யூர். அதனால் உங்களோட நிறையா எக்ஸ்பென்சஸை நீங்கள் இது பண்ணலாம். ஸோ 90 rupees காஸ்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த சோக்கருக்கு தான். ஆக்சுவலி என்னோடய அக்காவோட வெட்டிங்கில் இந்த இயரிங்ஸும் இந்த சோக்கரும் நான் பேர் பண்ணி போட்டிருந்தேன். இது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக வச்சுருந்ததுனால அதனால தான் நான் அது வாங்கியிருந்தேனே. இல்லைனா அது பாட்டியும் புதுசாக காஸ்மெட்டிக்ஸ் வாங்குகிற உங்கள் கேர்ளுக்கு இந்த ஷார்ட்ஸை சென்ட் பண்ணி இனிமேலாவது எல்லாத்தையும் சேஃபாக வச்சுட்டு 0 காஸ்ட்டில் ஒவ்வொரு அவுட்ஃபிட்டையும் ஸ்டைல் பண்ணிக்கோன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களோட திங்ஸையும் நீங்கள் கீப் இட் சேஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.